ஹாய், வெல்கம் பேக் டு இன்ஃபினிட் கிரியேஷன். ரொம்பவே டேஸ்டியான ஒரு ப்ரான் ரெசிபி. டக்குன்னு 15 இல்லைனா 20 நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே சிம்பிள் தான். தேங்காய் பால் இது எதுவுமே சேர்க்காம க்ரீமியான டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான ப்ரான் ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் கடாயில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 4 வெங்காயம் மீடியம் சைஸில் உள்ளது சேர்த்துருக்கேன். அதோட 2 பச்சை மிளகாய், 7-8 பூண்டு பல், ஒரு துண்டு இஞ்சி அதை நறுக்கி சேர்த்துருக்கேன். அப்புறமா 10 முந்திரி பருப்பு. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். முந்திரி பருப்பு இந்த ரெசிபிக்கு ஒரு க்ரீமியான டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு முந்திரி பருப்பு வேண்டாம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் நல்ல பொன்னிறமாகணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்ல பொன்னிறமானதுக்கு அப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். இப்போ மூடி போட்டாச்சு. 3 இல்லைன்னா 4 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுலாம். இப்போ நல்ல பொன்னிறம் ஆயாச்சு. தக்காளி 2 சேர்த்தாச்சு. தக்காளி நல்ல புளிப்பான தக்காளி, என்னோடய மாடி தோட்டத்துலேருந்து எடுத்தது. புளிப்பு கம்மியான தக்காளியாக இருந்ததுன்னா கூட ஒன்று சேர்த்துக்கோங்க. இப்போ தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆற விட்டுட்டு இது ஒரு மிக்சிக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டாச்சு. இது ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா வதங்கிடும். இப்போ மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இந்த பேஸ்ட்டு தான் இந்த கிரேவிக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும். அதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நான் மறுபடியும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் கடாயில் சேர்த்துருக்கேன். அதில் 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இந்த எண்ணெயிலேயே நம்ம இந்த மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது இந்த கிரேவி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம மல்லித்தூள் எல்லாமே சேர்க்கணும். அது அப்புறமா சேர்த்துக்கலாம். முதல்ல இந்த எண்ணெயிலேயே மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். அதுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இல்லைன்னா ப்ரானை சேர்த்துட்டு அதை கொஞ்சம் வதக்கி விட்டதுக்கப்புறமா கூட இந்த மசாலா சேர்த்துக்கலாம். ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இதை இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ப்ரானை சேர்த்துடலாம். ப்ரானில் நீர் சத்து இருக்கும். ஸோ அது சேர்த்த உடனேயே அதில் நீர் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டாக்லேயே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அதை வேக விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம இதில் மல்லித்தூள் சேர்த்துடலாம். 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருந்தேன். அதுக்கு ஈக்குவலாக 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன். நம்ம இதில் தேங்காய் பால் எதுவுமே சேர்க்கலை. ஸோ மல்லித்தூள் அதிகமாக சேர்க்க வேண்டாம். 1.5 ஸ்பூன் தாராளம் போதும். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இதை ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற ப்ரான் ப்ளஸ் அந்த மசாலோட திக்னஸுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துருக்கேன். அதாவது இது முங்குற அளவுக்கான தண்ணீர் போதும். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இது முங்குற அளவுக்கான தண்ணீர் சேர்த்துட்டு கொதிக்க விட்டுடலாம். தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்தாச்சு. நம்ம ஏற்கனவே முதல்ல உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ இந்த கிரேவிக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அது டேஸ்ட்டு பார்த்ததுக்கப்புறமா சேர்த்தா போதும். இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன். கரம் மசாலாவை இப்படி கடைசி நேரத்தில் சேர்க்கும்போது வாசனை தூக்கலாக இருக்கும். ஸோ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு கொதி விட்டு எடுத்துக்கலாம். அதாவது இந்த ப்ரான் கிட்டத்தட்ட 7லேருந்து 8 நிமிஷம் வரை தான் வேகணும். அதுக்கப்புறமாவும் நம்ம நிறைய நிமிஷம் வேக வச்சோம் அப்படின்னா அது ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ மொத்தமாக 7-8 நிமிஷத்துக்குள்ளே இந்த ரெசிப்பியை கொதிக்க விட்டு முடிச்சுக்கலாம். இப்போ ஃபைனல் டச்சாக கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எம்மியான டேஸ்டியான ப்ரான் மசாலா ஈஸியாக தயாராகிடுச்சு. ஸோ இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம்.